பஞ்சாயத்தா கொஞ்ச நேரம் சும்மா நானும் இருக்க 8 வருஷமா மாட்டேங்கிறானே கிடந்து இது. போராடுறேன், ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. இப்ப அவங்க வந்தா மட்டும் நான் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணுமா? என்ன என்ன பஞ்சாயத்து? மேடம், நீங்க தானே என்னை இவங்களுக்கு ஒய்ஃபா நடிக்க சொன்னீங்க, ஆ? என்ன ஹஸ்பண்டா நடிக்க சொன்னீங்க, உரிமையா பேசலான்னு சொன்னீங்க. இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு இந்த டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வீரா? வலிமா, நம்ம வீட்ல இன்னைக்கு நம்ம ஆளுங்க மட்டும் தானே இருக்கோம். அப்ப அவன் இன்னைக்கு பாடி கார்டா இருந்தா மட்டும் போதும்ல. அவனை சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் நடிக்க சொல்லுங்க. சும்மா என்கிட்ட வந்துட்டு வீரா வீரா வீரான்னு. வீராவை வீரான்னு தானே கூப்பிட முடியும், வேற எப்படி கூப்பிடுவாங்க? போட்டண்ணா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு அவளை ஓகே பண்ணி வச்சிருக்கேன். எதாவது சொல்லுங்க பெரியப்பா. முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா இப்படி இருக்க? ஆளே இழைச்சி போயிட்டியா ஐயா? சாப்பிட்றதே இல்லையா? என்ன இவன் இப்படி இருக்கான்? இத்தனை வருஷம் ஆகியும் இவன் பொண்டாட்டியை மறக்கலையா? என்ன கொடுமை இது? தம்பி கார்த்தி, வாங்க பெரியப்பா. 2 பேரும் வந்துட்டீங்களா? ஆமா பெரியப்பா. சந்தோஷம் ஐயா. வாமா, நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன பெரியப்பா? என்னவா? ஏண்டா, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? உடம்புல எதுவும் பிரச்சனைனா நல்ல ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பார்க்க வேண்டியதானே? சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டியை பெத்துக்கடா, அப்பதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஊருக்கு போற இடையில நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, கைராசேனால்டா. பல பேத்துக்கு அவர் நல்ல வைத்தியம் பார்த்து குழந்தையே பிறந்திருக்கு. அவரை பார்த்துட்டு போனோம், சரியா? வாங்கண்ணே, உட்காருங்க. குடு குடு அண்ணி, நீங்க வாங்க உள்ள போலாம். சரி வாங்க. உட்காருங்க. நீ உட்கார. போங்க, உள்ள போங்க. என்ன எடுத்துக்கோங்க. ம், பார்த்து சுற்ற போகுது. தேங்க்ஸ் வீரா, அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற. கிரேட். நல்ல தம்பதிக்கு அதான் அழகு. இன்னும் அதே மாதிரி இருக்கீங்க. பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா. கையிடு. ஹலோ, ஆதி, சொல்லு சூர்யா, எங்க இருக்க? நான் எங்கள் கிராமத்தில் இருக்கேன். நீ பெரிய ஈவன் சொன்ன, ஒரு மண்ணு கிளிக்க காணோம். ஜெயிலேருந்து வேற வந்திருக்கேன். இன்னுமா உனக்கு இவங்களை பழி வாங்கணும்னு தோணல? ஏய், நான் வெளியே இருக்கிற எதிரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எதிரி நீதானே. நீ என்ன பண்ண? எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாறம் குறுக்க வந்தான், எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டான். திரும்பவும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போனா வீரா மாறனும் சேர்ந்து குடும்பமா வாழ்றத பார்த்து நீயும் நானும் வயிறறிஞ்ச சாக வேண்டியதுதான். அப்படி எதுவும் நடக்காது. சரி, அந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல்ல ஒரு ரூம் போட்டு வை. எதுக்கு? நான் வரேன். இங்கேயா? ஆமா, நீ சொல்ற எல்லாத்தையும் நியூஸா கேட்டுட்டு இருக்கிறதுக்காகவா நான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னால தனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் போடுறேன். வீரா, ஆ, இந்த நேரத்துல எங்கம்மா போற? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை. சரி. அதான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போறேன். சரி. வண்டி இருக்கு. யார் வண்டி? அது நம்ம வண்டிதாம்மா. அதை நான் எடுத்துக்கலாமா? சாவி கொடுக்குறீங்களா? வேணா எடுத்துட்டு போ. இந்தா. ம், ரொம்ப நன்றி. பார்த்து போமா. வீரா வீரா வீரா, இந்தா வலிமா, உனக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் நானும் மாறனும் சேர்ந்துதான் வச்சோம். இது சாப்பிட்டு பார்த்து உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த சாப்பிடு. வலிமா, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீங்களும் மாறணும் தானே சமைச்சீங்க, கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். இருந்தா என்ன, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்ல மாட்டியா?
ம். ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு வலிமா. எல்லாமே கரெக்டா இருக்கு. ம். ஆ? ஆமா அதென்ன கையில எதையோ மறைக்கிற? ஒண்ணுலையே, ஒண்ணுல. ஒண்ணுல. என்ன இப்ப பேச்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை, என்ன பண்றாளோ? அப்பாடா, நாம நினைச்ச மாதிரி இல்ல. நல்ல வேலை, ஒரே ஒரு கூட தான் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன். அப்ப நான் பார்க்கும்போது ஒரு கூட தான் இருந்துச்சு. ஒருவேளை அவசரத்துல சரியா பார்க்கலையோ? அப்ப நான் நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கேனா? அப்ப மாறன் சொன்னதெல்லாம் உண்மையா? என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாறுச்சு? மூஞ்சில ஏன் லிப்ஸ்டிக் மார்க்கு? அதுவா, நைட்டு நீயும் நானும் எப்படி வைக்கமா வருது? இப்ப என்ன பண்றது? வீரா, வலிமா, வீரா அங்க என்ன பண்ற? இங்க வா. இங்க இந்த வர வலிமா. வா. சொல்லுங்க வலிமா. என்னாச்சு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல வலிமா. முகம் எல்லாம் வாடி போயிருக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நிறைய முறை வாந்தி எடுத்தேன்னு மாற சொன்னா உடம்புக்கு எதுவும் முடியலையா? சாப்பிட்டு எதுவும் ஒத்துக்கலையா? இல்ல வலிமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். இதுவே வேற மாதிரி வாந்தியா இருந்தா இந்நேரத்துக்கு இந்த வீடே திருவிழா மாதிரி இருந்திருக்கும். அதுக்குதான் வழி இல்லாம போச்சே. வலிமா, இல்ல இல்ல, சும்மா ஏதோ சொன்னேன். சரி வா, போய் சாப்பிடலாம். வா, சீக்கிரமா கோயிலுக்கு போய் பொங்கல் வேற வைக்கணும். வா, நான் உனக்கு கொஞ்சமா சாதம் பசங்க தரேன். வா வா. நீங்க போங்க வலிமா, நான் வரேன்.